எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மோட்டுப்பட்டி கலிங்கப்பட்டி ரெண்டு ஊரும் சேர்ந்து கும்பாசியம்னு சொன்னாங்க போன வாரம். சரின்னு போயிருந்தோமுங்க. போய் பார்த்தா விநாயகர் கோயில், மதுரை வீரன் கோயில், காளியம்மன் கோவில், பெருமாள் கோவில்னு 4 பெரிய கோயில்களை கட்டி சிறப்பாக கும்பாபிஷேகம் பண்ணாங்கங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா கும்பாபிஷேகத்துக்கு வந்த கூட்டத்தை விட 3 மடங்கு கூட்டங்க. என்னன்னு பார்த்தா பூரா நம்ம நாக்கியமாருங்க மச்சாங்க. என்னையான்னு கேட்டால், ஏங்க பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாவே இந்த மாடு விரட்டுறது ஐதீகமாக நாங்கள் பல வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், பல 100 ஆண்டுகளாக, எங்கள் தலைமுறையாக. அந்த மாதிரி இந்த மேட்டுப்பட்டிக்கும் வந்து நாங்கள் எங்கள் சொந்த பந்தத்தில் இருக்க எல்லோரும் மாட்டை ஓட்டிகிட்டு வந்து ஒரு 2 பர்லாங்க தூரத்தில் ஒரு எல்லையை வச்சுக்கிட்டு இங்கே வந்து வெற்றி பெறுற எல்லை இது. அங்கேருந்து விரட்டி விடுவாங்க. இந்த வெள்ளை துணியை எப்போ ஃபஸ்ட்டு மாடு தாண்டுதுன்னு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ப்ரைஸ் எடுப்பாங்களாம். அதுக்கு இந்த வேப்பலையும் எலும்புச்சம்பளத்தையும் வந்து வச்சுக்கிட்டு 3 தரம் சுற்றி வந்து இந்த வேட்டிக்குள்ளே துணிச்சு வைக்கிறாங்க. இப்படி எல்லாம் வச்சுட்டு ஊரே காத்துக்கிட்டு இருக்கு, மாடு எப்போ அலப்புவாங்க, ஃபஸ்ட்டு மாடு எது வரும் அப்படின்ட்டு. அது அவங்களுக்கு கௌரவ பிரச்சனையாக. அந்த ஃபஸ்ட்டு மாடு வர்றதுக்கு மஞ்சப்பொடி தூவுறதுக்கு இந்த ஆள் ரெடியாக இருக்காப்புல மச்சான், கையில் மஞ்சத்தூளை வச்சுக்கிட்டு. மாடு அலப்பிட்டாங்க, வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அடேங்கப்பா, இந்தா வந்துருச்சுல ஃபஸ்ட்டு மாடு. இப்படி 3 மாடை செலக்ட் பண்ணுவாங்க. அதை வந்து கோயில் முன்னாடி, பெருமாள் கோயில் முன்னாடி நிப்பாட்டி சாமியை கும்பிட்டுட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்கங்க. மச்சானுங்களை இதில் நீங்கள் இன்னொன்று கவனிக்கணும், எல்லாம் ஒரே மாதிரி பாருங்கள். எல்லாருமே பெரும்பாலும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க, இல்லை நல்ல உழைப்பாளிகள், உடம்பு அப்படியே கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறாங்க. அந்த வெற்றியை கொண்டாடுறாங்க பாருங்கள். எல்லாரும் எல்லைக்கோட்டில் இருக்கிற அந்த தோரணத்தை பிடிச்சி அதில் இருக்கிறத அவுத்துக்கிட்டு கரும்பு வேப்பிலையை. அது மட்டும் இல்லைங்க, இவங்க அந்த நிகழ்வில் பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்கள். அந்த வீட்டு பெண் பிள்ளைகளோட அந்த தலையில் புது பானை வச்சு, எலும்பு சம்பளம் வச்சு, அரிசி வச்சு சீர் மாதிரி கொண்டுக்கிட்டு வர்றாங்க. இதெல்லாம் வந்து ஐதீகமாக இவங்க நோம்பின்னு கொண்டாடுறாங்க. இதுக்கு பேர் நோம்பியாங்க. பல தலைமுறைகளாக இதை வழிபட்டுக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி பெருமாள் கோயிலில் செஞ்சு அவங்களோட வெற்றி நடனத்தை பாருங்கள். உரிமை மேளம், பறை சத்தத்தோட அந்த வெற்றி மேளம் ஒரே மாதிரி ஸ்டெப்பு வைக்கிறாங்க பாருங்கள். நீங்களும் இந்த மேட்டுப்பட்டி கலிங்கப்பட்டியை சேர்ந்த கும்பாபிஷேகத்தில் நடந்த இந்த நாக்கியமார்க மாடு விரட்டுற நோம்பி விழா எங்கேயாவது பெருமாள் கோயிலில் நடந்தால் போய் பாருங்கள். ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நல்லதுன்னு சொல்கிறாங்க, குடும்பத்துக்கு, பார்க்குறவங்களுக்கு, கலந்துக்கிறவங்களுக்கு, அந்த ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும். இதில் இதே மாதிரி நீங்களும் கலந்துக்கிட்டு இந்த நோம்பியை கொண்டாடி நல்லது பெறணும்னு நாங்கள் முத்தமிழ் டிவி சார்பாக வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.